திக் நிமிடங்கள். இன்றைய காணொளியில் நாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த ஒரு திகிலான நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் நடந்த அமானுஷ்ய நிகழ்வை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த குடும்பத்தில் ஒரு கணவன், மனைவி, அவங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. அந்த கிராமத்தில் பஸ் வசதியே கிடையாது. அவங்க வெளியே எங்கே போகணுன்னாலும் வரணுன்னாலும் அந்த கிராமத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இன்னொரு கிராமத்துக்கு போய் தான் போக முடியும். இப்போ சொன்ன அந்த பஸ் வசதி உள்ள கிராமத்தில் தான் ஃபஸ்ட்டு பொண்ணு ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்க்குறாங்க. 2வது பொண்ணு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் ஐசியூ பிரிவில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. இவங்களுக்கு நடந்த திகிலான நிகழ்வு தான் இந்த வீடியோ. 3வது பொண்ணு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அப்படி அந்த 2வது பொண்ணுக்கு அன்றைய தினம் இரவு என்னதான் நடந்தது? வாருங்கள் பார்க்கலாம். அந்த 2வது பொண்ணு தினமும் ஹாஸ்பிட்டலுக்கு காலையில் 8:30 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 6:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க ஐசியூவில் வேலை பார்க்கறதுனால சில நேரத்தில் சீக்கிரமாகவும் சில நேரத்தில் லேட்டாகவும் தான் வீட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி அன்றைய தினமும் அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துருச்சு. அவங்க அதை அட்டன் செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. அதனால அவங்க மருத்துவமனையிலேருந்து 7:30க்கு கிளம்புறாங்க. அந்த பஸ் உள்ள கிராமத்துக்கு 8:30க்கு தான் வர்றாங்க. அவங்க ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லாதனால வீட்டுக்கும் கால் பண்ண முடியல. அன்றைய நாள் பௌர்ணமியாக இருந்ததுனால வெளிச்சமாக இருந்தது. அந்த வெளிச்சத்திலேயே நடந்து போயிடலாம் அப்படிங்கிற தைரியத்தை மனசில் வர வச்சுக்கிட்டு நடந்து வர்றாங்க. அந்த வழியில் ஒரு சுடுகாடு இருக்குமா. அந்த சுடுகாடை தாண்டி தான் அந்த கிராமத்துக்கு வரணுமா. அந்த சுடுகாட்டுக்கு முன்னாடி ஒரு அடர்ந்த புளிய மரம் ஒன்று இருக்குமா. அதை பகலில் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குமா. அதையும் அவங்க தைரியமாக கடந்துட்டாங்க. அதை தாண்டினதுக்கப்புறம் அந்த பொண்ணு எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு பின்னாடி வேகமாக யாரோ ஓடி வர்றது மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அந்த பொண்ணு பயத்தில் உடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அந்த பொண்ணுக்கு பயம் அதிகமாயிருச்சு. உடனே மனசுக்குள்ள கடவுளை நினச்சிக்கிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது. மெதுவாக நடக்கிறாங்க. கொஞ்ச தூரம் நடந்ததுக்கப்புறம் திரும்பவும் யாரோ ஓடி வர்ற மாதிரி சத்தம் கேட்குது. அந்த பொண்ணு பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கடவுளை நினச்சிக்கிட்டே நடந்து வந்துட்டே இருக்காங்க. கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி பார்க்குறாங்க, ஒரு அழகான பூனை உட்காந்து அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு பக்கத்தில் வர வர நில்லு நில்லு அப்படின்னு யாரோ கனமான குரலில் சொல்கிற மாதிரி இருக்கு. உடனே அந்த பொண்ணு யார் அது அப்படின்னு திரும்பி பார்த்து கேட்குறாங்க. ஆனால் பின்னால் யாருமே இல்லை. ஆனால் முன்னாடி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஏன்னா முன்னாடி இருந்த அந்த அழகான பூனை இருந்த அதே இடத்துல பூனைக்கு பதிலாக தீ பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாம மனசுல பயத்தோட நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி பைக்கு வர்ற வெளிச்சம் தெரிஞ்சது.
அவங்க கொஞ்சம் தைரியத்தோட நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ ஒரு வெளிச்சமாவது தெரியுதே! யாரோ நிச்சயமா நம்மள காப்பாத்திருவாங்க. நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ள வருது. ஆனா, அந்த பைக்கும் அவங்களுக்கு முன்னாடி உள்ள வளைவு வரும்போது கீழ விழுற மாரி தெரியுது. வந்தவங்களும் கீழ விழுந்துட்டாங்களே! ஐயோ! என்னாச்சுன்னே தெரியலையே! அப்படின்னு வேகமா ஓடி வந்து பாக்குறாங்க. ஆனா, அந்த இடத்துல பைக்கே இல்ல. அந்த இடத்துல டெட் பாடி மாரி வெள்ள உருவம் படுத்திருக்கு. அத பார்த்த அந்த பொண்ணு, அந்த உருவத்த பார்த்து ரொம்பவே பயந்து கண்ண இறுக்கி மூடிக்கிட்டாங்க. மறுபடியும் "நில்லு, நில்லு" அப்படின்னு ஒரு கனமான குரல்ல இருந்து சத்தம். திரும்பி பார்த்தா, அங்க ஒரு தாத்தா நின்னுட்டு இருந்தாரு. அவங்க கிட்ட அந்த பொண்ணு, "யார் நீங்க?" அப்படின்னு கேக்குறா. உடனே தாத்தா, "நான் இந்த ஊர் தாம்மா. எனக்கு உன்னை நல்லா தெரியும். நான் உன்னை உங்க ஊர்ல விட்டுடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணும், "சரி தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. "நீ முன்னால நடம்மா, நான் பின்னால வர்றேன்னு" சொல்றாரு அந்த தாத்தா. கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறம் சுருட்டு வாசம் வந்திருக்கு. திரும்பி பார்த்தா அந்த தாத்தா தான் சுருட்டு பிடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. "பயப்படாம போ, நான் உன் பின்னால தாம்மா வர்றேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த தாத்தா வர்றாரு. 2 பேரும் அவங்க ஊருக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச தூரத்துல ஒரு குதிரை கனைஞ்சிட்டு ஓடுற மாதிரி ஒரு பெரிய சத்தம் கேக்குது. அந்த பொண்ணு, "தாத்தா, இது என்ன?" அப்படின்னு கேட்டபடி திரும்பி பார்க்கறாங்க. ஆனா, அங்க பார்த்த காட்சி அவங்க உடம்பே சிலிர்த்து போயிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தா, பின்னால அந்த இடத்துல தாத்தாவே இல்ல. கொஞ்ச தூரம் தள்ளி பார்த்தா, குதிரை மேல சுருட்டு பிடித்தபடி ஒரு உருவம். அத பார்க்கறாங்க. அந்த உருவம் ஆக்ரோஷமா அந்த குதிரை மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த உருவம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா இருக்கு. அத துல்லியமா பார்க்கறதுக்கு அவங்க அந்த பொண்ணு முயற்சி பண்றாங்க. நல்லா பார்த்தா, அதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த தாத்தா வேற யாரும் இல்ல. நம்மள இதுவரைக்கும் அழைச்சு நம்ம வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்தது வேற யாரும் இல்ல, நம்ம குலதெய்வம் கருப்பசாமி தான் அப்படின்னு வணங்கியபடி நிம்மதியோட வீட்டுக்குள்ள நுழையிறாங்க அந்த பொண்ணு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.